திருவாரூர் மாவட்டம் நல்லமாங்குடியில் இயக்குனர் கே பாலச்சந்திரன் சிலை திறக்கப்பட்டிருக்கிறது. அந்த காட்சிகளை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இந்த நிகழ்ச்சியில் கவிஞர் வைரமுத்து பங்கேற்று சிலையை திறந்து வைத்திருக்கிறார். அந்த காட்சிகளை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். திருவாரூர் மாவட்டம் நல்லமாங்குடியில் இயக்குனர் கே பாலச்சந்திரன் சிலை திறக்கப்பட்டிருக்கிறது. காலஞ்சென்ற திரைப்பட இயக்குனர் கே பாலச்சந்திரன் சிலை திறப்பு விழா அவரது சொந்த ஊரான திருவாரூர் மாவட்டம் நல்லமாங்குடியில் தற்போது நடைபெற்று வருகிறது. இதில் இயக்குநர்கள் பலர் பங்கேற்றிருக்கிறார்கள். தற்போது கவிஞர் வைரமுத்து அவர்கள் அந்த சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தும் காட்சிகளை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். அழகர்களையும் அனுபவி ராஜா அனுபவி என ஆதரிப்பார். புன்னகை மன்னனாகவும் இருப்பார். கல்கி அவதாரமாகவும் காணப்படுவார். அவர் பூவா கலையா என்று கேட்டால் தற்போது இயக்குனர் வசந்த் அவர்களும் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தி வருகிறார். அந்த காட்சிகளை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். மறைந்த கே பாலச்சந்தர் அவர்கள் வெள்ளித்திரை மட்டுமின்றி சின்ன திரையிலும் சிகரம் தொட்டவர் என்பது குறிப்பிடத்தக்கது. இதுகுறித்து பேசுவதற்காக நம்முடைய திருவாரூர் செய்தியாளர் ராஜசேகர் இணைப்பில் இருக்கிறார். அவரோடு பேசலாம். ராஜசேகர், தற்போது இந்த சிலை திறப்பு விழாவில் யார் யாரெல்லாம் பங்கேற்றிருக்கிறாங்க? இந்த நிகழ்ச்சி நிரல் குறித்து விரிவாக சொல்லுங்க. கண்டிப்பாக வேதவள்ளி, இப்ப திருவாரூர் மாவட்டம் நன்னில அடுத்த நல்லமாங்குடி கிராமத்துல மறைந்த இயக்குனர் கே பாலச்சந்தர் அவர்களின் சிலை திறப்பு விழா தற்போது நடைபெற்றுள்ளது. இதை இந்த விழாவில் இயக்குனர் மணிரத்னம் மற்றும் கவிஞர் வைரமுத்து, அதே போல சுந்தர் போன்ற இயக்குநர்கள் இந்த நிகழ்ச்சியில கலந்துகிட்டு இருக்காங்க. தற்போது அந்த சிலையை வைரமுத்து அவர்கள் மாலை அணிவித்து திறந்து வைத்திருக்கிறார்கள். ஏற்கனவே அவர் இறந்த 23 டிசம்பர் மாதம் 23ஆம் தேதி 2014ஆம் ஆண்டு இருந்தார். அதைத் தொடர்ந்து இன்றைய தேதி, அவர் பிறந்த தேதியான இன்றைய தேதியில் அவர் சொந்த ஊரில் தற்போது அந்த சிலையானது திறந்து வைக்கப்பட்டுள்ளது. வேதவள்ளி, நிச்சயமாக காலஞ்சென்ற திரைப்பட இயக்குனர் கே பாலச்சந்திரன் சிலை திறப்பு விழா தற்போது நடைபெற்று வருகிறது. அதில் இயக்குநர்கள் மணிரத்னம், வசந்த், கவிஞர் வைரமுத்து ஆகிய பல சினிமா பிரபலங்கள் பங்கேற்றிருக்கிறார்கள். இயக்குனர் பாலச்சந்திரன் பூர்வீக வீடு இருந்த இடம் தற்போது மழலையர் பள்ளியாகவும் செயல்பட்டு வருகிறது. ராஜசேகர், இந்த சிலை திறப்பு விழா முடிந்த பிறகு யார் யாரெல்லாம் அங்கே பேச இருக்கிறார்கள்? இயக்குனர் கே பாலச்சந்திரனை பற்றி எது போன்ற நினைவலைகளை அவர் பகிர்ந்து கொள்கிறார்கள்? கண்டிப்பாக வேதவள்ளி, தற்போது இந்த சிலை திறப்பு விழாவிற்கு பிறகு இந்த பகுதி மக்களிடையே மணிரத்னம், அது மட்டுமின்றி கவிஞர் வைரமுத்து, இயக்குநர்கள் பல்வேறு இயக்குநர்கள் சிறப்புரையாற்ற இருக்கிறார்கள். குறிப்பாக பல நடிகர்களை, குறிப்பாக சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களுக்கு முதல் திரைப்படத்தை இயக்குனர் பாலச்சந்திரன் மூலமாக தான் வழங்கப்பட்டது. அதே போல பல்வேறு நடிகைகளை உருவாக்கிய பெருமை பாலச்சந்திரன் அவர்களுக்கு உண்டு. இந்த விஷயங்களை அனைத்தையும் இங்கு உள்ள மக்களுக்கு தெளிவுபடுத்தும் வகையில் கவிஞர்களும் அது மட்டுமின்றி இயக்குநர்களும் பேச இருக்கிறார்கள். மேலும் பார்த்தீங்க என்றால் அவருடைய துணைவியார் ராஜம் பாலச்சந்திரன் அவரும் பேச இருக்கிறார். இந்த ஒட்டுமொத்த திரைப்பட இயக்குநர் உலகத்தின் மூத்த முன்னோடியாக பார்க்கப்படும் பாலச்சந்திரன் அவர்களுக்கு தற்போது இந்த சிலை திறக்கப்பட்டு அவருடைய மரியாதை செலுத்தப்பட்டு வருகிறது. வேதவள்ளி, ராஜசேகர், இந்த சிலை திறப்பு விழாவிற்கு நடிகர் கமல்ஹாசன் அவர்களும் வருவதாக ஏற்கனவே அறிவிக்கப்பட்டிருந்தது. ஆனால் தற்போது அவர் வரவில்லை. இதற்கான காரணமாக என்ன சொல்லப்படுகிறது ராஜசேகர்? கண்டிப்பாக வேதவள்ளி, ஏற்கனவே இந்த விழாவிற்கு முக்கிய ஒரு கதாநாயகராக கமல்ஹாசன் அவர்கள் வருகை தருவது. ஆனால் சிறிது நேரத்திற்கு முன்புதான் அவர் வரவில்லை என்ற அந்த ஒருங்கிணைப்பாளர்கள் மூலமாக தெரிவிக்கப்பட்டது. என்ன காரணம் என்று முழுமையாக இதுவரை அறிவிக்கப்படவில்லை. அவர் உடல் ஏற்கனவே இங்கு உள்ள சுற்றுவட்டார தகவலின் அடிப்படையில் உடல்நிலை சரியில்லை என்ற ஒரு காரணம் தான் கூறப்பட்டு வருகிறது. அதனால்தான் அவர் வரவில்லை என்ற ஒரு இது சொல்லப்பட்டு வருகிறது. மேலும் அதில் அறிவிக்கப்பட்டிருந்த மணிரத்னம் உட்பட வைரமுத்து, அதே போல இயக்குனர் சரவணன் போன்றவர்களும் இந்த நிகழ்ச்சிக்கு வருகை தந்துள்ளனர். வேதவள்ளி, இயக்குநர்கள் மணிரத்னம், வசந்த், கவிஞர் வைரமுத்து ஆகியோரை நம்மால் அங்கே பார்க்க முடிகிறது. இவர்கள் கே பாலச்சந்தர் அவர்களை பற்றி எது போன்ற நினைவலைகளை பகிர்ந்து கொள்கிறார்கள்? அது குறித்து சொல்ல முடியும்?
கண்டிப்பாக இயக்குனர் பாலச்சந்திராவுடன் இணை பணியாற்றிய சுந்தர் மற்றும் அது மட்டும் இல்லாமல் சரவணன் அதே போன்று மணிரத்னம் இவர்கள் குறிப்பாக சொல்ல வேண்டும் என்றால் பாலச்சந்திர அவர்களின் அந்த திரைப்பட தன்மையின் வரலாற்றை படித்து அனைத்து மக்களும் சொல்ல இருக்கிறார்கள். நடிகர்களோடு எப்படி பழகுவார், அது போன்று கூட உள்ள இயக்குநர்களுக்கும் அந்த அடுத்தடுத்த திரைப்படங்களை வாய்ப்புகள் வழங்க வேண்டிய விஷயங்கள், அதே போல எவ்வளவு நடிகர் நடிகைகளை உருவாக்கியுள்ளார் திரைப்பட உலகில், இது போன்ற விஷயங்கள் அதிக அளவில் பேசப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. வேதவள்ளி, நிச்சயமா ராஜசேகர், தொடர்ந்து இணைப்பில் இருங்க, பேசலாம். காலம் சென்ற திரைப்பட இயக்குனர் கே பாலச்சந்திரன் சிலை திறப்பு விழா தற்போது நடைபெற்று வருகிறது. அதில் நடிகர் கமல்ஹாசன் அவர்கள் பங்கேற்கவில்லை. மற்றபடி இயக்குநர்கள் மணிரத்னம், வசந்த், கவிஞர் வைரமுத்து, தயாரிப்பாளர் பிரமிட் நடராஜன் உள்ளிட்ட சினிமா பிரபலங்கள் பலரும் பங்கேற்றிருக்கிறார்கள். இயக்குநர் பாலச்சந்திரன் பூர்வீக வீடு இருந்த இடம் தற்போது மழலையர் பள்ளியாக செயல்பட்டு வருகிறது. இந்நிலையில் பாலச்சந்திரன் நினைவை போற்றும் வகையில் அந்த பள்ளி வளாகத்திலேயே அவருக்கு மார்பளவுக்கு சிலை நிறுவப்பட்டிருக்கிறது. இந்த சிலைக்கு கவிஞர் வைரமுத்து, இயக்குநர்கள் வசந்த், மணிரத்னம் ஆகியோர் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தியிருக்கிறார்கள்.